உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. காஞ்சி மகாபெரிவா சரித்திரத்தில் அவ யாத்திரையில் ரொம்ப முக்கியமான கட்டம் 1944 வருஷம் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு கும்பாபிஷேகம் பண்ணினது. இதுக்கு முன்னால பங்காரு காமாட்சிக்கு தஞ்சாவூரில் கும்பாபிஷேகம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம். இப்போ மூலஸ்தானமான காஞ்சி காமாட்சிக்கு 1944 வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெகு விமரிசையா பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணா. இந்த கும்பாபிஷேகத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 44ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால காமாட்சி கும்பாபிஷேகம் நடந்தது. அதாவது 1840ஆம் வருஷம் பெரியவாளோட பராபர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 64வது பெரியவா, காஞ்சி காமகோடி பீடத்தில் 64வது சுவாமிகளா இருந்தவ. அவரோட திருநாமம் ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற திருநாமம். அவர் கும்பகோணத்தில் சித்தியாயிருக்கார். வடகோடி பிருந்தாவனம் பெரியவா அப்படின்லாம் சொல்லுவா. அந்த ஆச்சாரியாள் காலத்துல தான் 1840ஆம் வருஷம் காமாட்சிக்கு கும்பாபிஷேகம் பண்ணினர். அதுக்கப்புறம் 100 வருஷம் அம்பாளுக்கு கும்பாபிஷேகமே இல்லை. உலகத்திலே ஒரு ஆச்சரியம், இவ்வளவு பிரசித்தமான கோவில், அம்பாளுக்கே ஒரு மூலஸ்தானம், ஸ்ரீவித்தைக்கே ஒரு ஆதாரமான க்ஷேத்திரம், அந்த காஞ்சியில 100 வருஷமா காமாட்சி கும்பாபிஷேகம் இல்லாத இருந்தது அப்படிங்கிறது ஒரு அதிசயம்தான். இதை பார்த்துட்டு தான் பெரியவா காசி யாத்திரை பண்ணிட்டு போறதே இவ்வளவு நாள் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணாத இருக்கு அப்படிங்கிற தாபத்தினால தான் அந்த திருப்பணியெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு போக காசி யாத்திரையை பூர்த்தி பண்ணி இப்போ 1944ஆம் வருஷம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தா. அந்த பராபர குரு கும்பாபிஷேகம் பண்ணினதே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி தான். 1840 அவர் கும்பாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆச்சாரியர் காஞ்சிபுரம் வந்து ஏற்பாடு பண்ணினா, பாலாலயம்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான பொருள் செலவு ஆகுமே, அந்த பணம்லாம் திரவியம்லாம் கலெக்ட் பண்ணணும், சேகரிக்கணும் அப்படிங்கிறதுனால இவ யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்து சென்னை மாநகரத்துக்கு வந்திருந்தா, மெட்ராஸ்க்கு வந்திருந்தா. அப்போ பிரிட்டிஷர்ஸ் ஆட்சியில இருந்தது. சென்னையில இப்போ கோட்டை அப்படின்னு சொல்றோம், இப்போ செக்ரட்டரியேட்லாம் இருக்கு. அந்த காலத்துல வெள்ளக்கார அங்க உள்ளுக்குள்ள இருந்தா, அது பெரிய காலனி மாதிரி உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அங்கதான் அந்த ஆச்சாரியாலும் தங்கி இருந்திருக்கா, கோட்டைக்குள்ளேயே தங்கி இருந்திருக்கா. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவ்வளவு மரியாதையோட அவ்வளவு பாதுகாப்போட அவளுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியுது. நமது தம்புச்செட்டி தெருவில் சங்கர மடம் இருக்கு. அதே மாதிரி இந்த பாரிஸ், அந்த காலத்துல மெட்ராஸ் அப்படின்னாலே இந்த பாரிஸ் அதை சுத்தின அந்த இடம்லாம் தான். அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் சின்ன சின்ன கிராமங்களா இருந்தது. அப்படி பட்டணத்துல வந்து அங்க இருந்தா, பட்டணம் அப்படின்னு சொல்ற வழக்கம் பிராச்சீனமா. அந்த பட்டணத்துல இந்த ஃபோர்ட்டுக்குள்ள கோட்டைக்குள்ள அந்த ஆச்சாரியாலும் இருந்திருக்கா. இங்கேயே பல நாள் இருந்தா அந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஒரே பரட்ட தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு சுமங்கலி அம்மா வந்து என்ன பாலாலயம் பண்ணி வச்சுட்டு தலையில எண்ணெய் கூட தடவாத இன்னும் எத்தனை நாள் வச்சிருக்க போற அப்படின்னு மிரட்டுறாப்புல. யாருன்னா காமாட்சி. ஏன்னா இவர் காஞ்சிபுரத்துல காமாட்சியை பாலாலயம் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வேலைக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு இங்க பணம் வேணும், திரவியம் வேணுங்கிறதுக்காக தானே இங்க கலெக்ஷனுக்காக வந்திருக்கா. அப்படி வந்த இடத்துல தாமசம் ஆயிடுத்து. அது அம்பாளுக்கு தங்களை என்ன பாலாலயம் பண்ணி வச்சிருந்தா தினம் அபிஷேகம் பண்ண முடியாது, எண்ணெய் சாத்த முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாது. ஏதோ சங்கிரமா அந்த பாலாலயம் பண்ண இடத்துல பூஜை தான் இருக்கும், மூலஸ்தானம் அப்படியே தான் இருக்கும். அது காமாட்சிக்கு பொறுக்காத இந்த ஆச்சாரியாள்கிட்ட சொப்பனத்துல வந்து தலைவிரி கோலமா வந்து செம்பட்டையோட வந்து ஜடாமுடியோட வந்து, எத்தனை நாளைக்கு இன்னும் எனக்கு தலையில எண்ணெய் தடவாத, எனக்கு குளிப்பாட்டாத, எனக்கு ஒண்ணும் பண்ணாத வச்சிருக்க போற அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாப்புல. அம்பாள் கேட்கிறா. இவர் சொல்றார், இல்ல உனக்கு கும்பாபிஷேகத்துக்காக தானே வச்சிருக்கேன், நான் அதுக்கு உண்டான திரவியங்கள் வேணும்னு தானே இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அம்பாள் சொல்றா, கும்பாபிஷேகத்துக்கு உனக்கு பணம் வேணும்னா இங்க வந்து கேட்பியா, எங்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அம்பாள் சொல்றா. அப்படின்னா அந்த 64வது ஆச்சாரியர் எப்பேற்பட்ட தபஸ்விகளா இருந்திருக்கணும். அம்பாள் பிரத்யட்சமா வந்து அப்படி சொல்றாப்புல, உனக்கு கும்பாபிஷேகத்துக்கு வேணும்னா பணம் வேணும்னா என்னென்ன பிரார்த்தனை பண்ண எங்கிட்டனா கேட்கணும், நான் கொடுக்காத உனக்கு யாரு கொடுப்பா, என்ன நீல யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அவர் உடனே தூக்கி வாரி போட்டுன்னு ஏந்துட்டார். தப்பு தான், நான் மனுஷாளை நம்பின்னு மனுஷாள்கிட்டேந்து திரவியங்களை சேகரிச்சு நான் உனக்கு பண்ணணும்னு நினைச்சது பெரிய தோஷம்தான்.
என்னோட அஜ்ஞானம் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோமா, இன்னுமே ஒரு க்ஷணம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பணம் வேணும்னு யார்கிட்டையும் போய் நான் கையேந்து நிற்க மாட்டேன், கேட்க மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணா, இது வெடிகார்த்தால 3 மணி வாக்குல சொப்பனம். அந்த நிமிஷமே சொப்பனம் கலைஞ்சோடனே இந்த ஆச்சாரியால் முழிச்சு நுட்டா. உடனே என்ன பண்ணா, கூட இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டா மடத்துல, இந்த நிமிஷமே நம்ம காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறோம், இப்ப போகணும் அப்படின்னு விட்டா. அப்படியே தவிக்கிறா. அந்த ஆச்சாரியோட தவிப்பையும் அதையும் பார்த்தா எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவோ கோட்டைக்குள்ள இருக்கா. அந்த கோட்டையில பார்த்தேன்னா அந்த காலத்துல வழியெல்லாம் கதவெல்லாம் போட்டு அதெல்லாம் அடைச்சி வச்சிடுவா. ராவேளையில அந்த கதவெல்லாம் சாத்திடுவா, ஏன்னா பாதுகாப்புக்காக. அப்புறம் கார்த்தால தான் இந்த டயத்துக்கு மேலதான் திறக்கிறது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. அதுவும் வெள்ளைக்கார கேட்கவே வேண்டாம், ஸ்ட்ரிக்டா அந்த பஞ்சுவாலிட்டி அப்படிதான் இருப்பா. இவரானா இப்பயே போகணும், 3 மணிக்கு 3:30 மணிக்கே கிளம்பி நம்ம வெளியில போனோம் அப்படின்னா வெளியில கோட்டை கதவை தாண்டின்னு வர முடியாது, என்ன பண்றது? அப்புறம் இந்த ஆச்சாரியாளோட உத்தரவுனால அதிகாரிகள்லாம் போய் பார்த்து எல்லாரும் சொல்ல, மடத்திற்கு சொல்ல, அந்த வெள்ளைக்காரெல்லாம் பயந்து போயிட்டா. பயந்து போய் அம்பாள் இப்படி வந்து உத்தரவு பண்ணிருக்கா, ஆச்சாரியால் கிளம்பணும்னு உடனேயே கதவெல்லாம் திறக்க சொல்லி கதவை திறந்து அவளை வழி அனுப்பிச்சு வச்சா அப்படின்னு சொல்ற வழக்கம். அந்த ஹிஸ்டரியில கோட்டை சரித்திரத்துல இப்படி ஒரு அன்டயத்துல ஒருத்தருக்காக கதவை திறந்தது, அதுவும் வெள்ளைக்காரா கதவை திறந்தா அப்படின்னா இந்த காஞ்சி காம கோடி பீடாதிபதிகளுக்காகத்தான் அப்படின்னு. அப்படி இல்லாம எல்லாருமே ஒரு பக்தி ஸ்ரத்த செலுத்துறாப்புலதான் இந்த காமகோடி பீடாதிபதிகள்லாம் அப்படி மகா தபஸ்விகளா இருந்திருக்கா. இன்னி வரைக்கும் அப்படிதான் அது ஜொலிச்சுன்னு வருது. அப்படி அந்த ஆச்சாரியால் உடனே திருப்பி காஞ்சிபுரத்துக்கு வர, எப்படி வந்தது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இத்தனை நாள் இவர் இங்க வந்து கரெக்ஷனுக்கு மெட்ராஸ்ல வந்து இத்தனை யாத்திரையெல்லாம் பண்ணியும் கிடைக்காத ஐஸ்வர்யம் இப்படி அம்பாளோட உத்தரவை ஆனோடனே நேர காஞ்சிபுரம் போய் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண, நான் பண்ணின தப்பு மன்னிச்சுக்கோ, நீ தான் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, வெகு விமர்சையா எங்கேருந்தோ திரவியங்கள்லாம் சேர்ந்து 1840 கும்பாபிஷேகம் பண்ணா பெரியவாளோட பராபர குரு, அந்த 64வது பெரியவா. அப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த காமாட்சியோட லீல, காமாட்சியோட பிரபாவம் இந்த மாதிரி கும்பாபிஷேகங்கள் மூலியமாலாம் வெளிப்படுறது. 1840 அப்படி வந்து அம்பாள் உத்தரவு பண்ண இல்லையா. இப்ப 1944 பெரியவா கும்பாபிஷேகம்ன்றதே காமாட்சி என்ன லீல பண்ணினா காமாட்சியோட பிரபாவம் என்னன்னு அதையும் பார்க்கலாம். பெரியவா யாத்திரை பண்ணிட்டு 1944 ஜனவரி மாசம் 27 காஞ்சிபுரத்துக்கு வந்தா. பிப்ரவரி மாசம் 7 கும்பாபிஷேகம் நடக்க போறது. பெரியவா ஜனவரி 27 வந்திருக்கா. நடுப்புற 10 நாள் முழுக்க இருக்கு. அப்படி 27 ஜனவரி 27 காஞ்சிபுரம் வந்த பெரியவா கோவில்ல ஒர்க்கெல்லாம் சரியா முடிஞ்சு கொடுத்தா கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை ஆரம்பிக்கணும், கும்பாபிஷேக காரியெல்லாம் பார்க்கணுமே அப்படிங்கிறதுனால வந்து இப்படி சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அந்த விமானத்தை பார்த்தா அம்பாளோட விமானம் செப்பு தகடு பல பாலிஷ் போட்டு பொருத்தப்பட்டிருந்தது. பெரியவா கிட்ட தங்க விமானம்னு கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி செப்பு விமானம் வந்தது அப்படின்னா, உடனே அதிகாரிகள்லாம் சொன்னா, இல்ல இது தங்க விமானமா தான் இருந்தது. எப்படி தங்க விமானமா இருந்தது அப்படின்னா, விஜயநகர சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஹரிஹர ராயன் அப்படிங்கிற ராஜா, அந்த ஹரிஹர ராயன்கிற மகாராஜா 1392 இந்த காஞ்சி காமாட்சியோட விமானத்துக்கு தங்கத்தால தகடு போட்டு தங்கரேக்கு வேஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணின்னு தான் கல்வெட்டுல சொல்றது. அது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்த கல்வெட்டுலாம் இருக்கு. 1392 விஜயநகர சாம்ராஜ்யாதிபதி ஹரிஹரராயன் விமானம் பண்ணி அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணான் அப்படின்னு இருக்கு. 1392 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பல நாள் ஆயிட்டதுனால 1840 அந்த ஆச்சாரியால் பண்றதே அதையும் திருப்பி தங்க விமானவாதம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கா. இப்ப 100 வருஷம் ஆயிட்டதுனால இந்த தங்கரேக்கெல்லாம் போயிடுத்து, அழிஞ்சு போயிடுத்து, கரைஞ்சு போயிடுத்து. அதை திருப்பி அதுக்கு தங்கரே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விமானத்துக்கு தங்கரே கொடுக்குற அளவுக்கு 1944 அந்த சமயத்துல பொருள் வசதி இல்லை. அதனால நிர்வாகஸ்தரெல்லாம் என்ன பண்ணினா, இத்தனா பெரிய விமானத்துக்கு தங்க ரே கொடுக்கணும்னா இப்ப முடியாது. 100 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்றோம், முதல்ல கும்பாபிஷேகம் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் எப்போ பிரமேயம் வருதோ நமக்கு காசு பணம் வருதோ அப்ப தங்கரை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல அந்த பழைய தகடை எடுத்து அந்த கோல்டு ரேக் எல்லாம் போனது அடியில செப்பு தகடு கொடுத்து அது மேல தானே கோல்டு ரேக் கொடுத்தா. அந்த செப்பை மட்டும் நல்லா பாலிஷ் பண்ணி செப்பு தகடை பிக்ஸ் பண்ணிட்டா. இது செப்பு விமானமா ஆயிடுது. பெரிய ஒன்னு சொன்னா இல்ல அதை கழட்டி எடு அப்படின்ட்டா. இந்த விமானத்துக்கு போடணும் இந்த கவச்சத்தெல்லாம் கழட்டி எடுக்க சொல்லிட்டா.
பெரியவா உட்கார்ந்து இருக்கா. பின்னால பிரகாரத்துல ஜனங்கள்லாம் வந்தவா எல்லாரும் தரிசனத்துக்கு பார்த்து நிற்கிறா. பெரியவா திருப்பி திருப்பி சொல்றா, இல்ல இல்ல நாமளே 100 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்றோம். அப்படி பண்றதே செப்பு விமானமா இருந்தது தங்க விமானமா பண்ணினாக்க பரவாயில்ல. ஆனா தங்க விமானமா இருந்ததை செப்பு விமானமா பண்ணோம்னா என்னமோ மனசு தாபமா இருக்கு. அதனால எப்படியான இதை தங்க விமானமாவே பண்ணி திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணிட்டா தேவையில்லை. அடுத்த கும்பாபிஷேகம் எப்ப பண்ண முடியுமோ எதுமோ தெரியாது. அதனால நம்ம பண்றதை இது முதல்ல இருந்தாப்பிலையானு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தங்க விமானமா பண்ணா தேவையில்லை, தங்க இறைக்கே கொடுத்துட்டா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிர்வாகத்துல சொன்னா இப்ப எப்படி தங்க இறை கொடுக்க முடியும்? காசி யாத்திரை எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்கு, பொருட்செலவெல்லாம் ஆயிருக்கு, இந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்ல பிரிவானம்னா அந்த நகைக்கடைக்காரெல்லாம் அழிச்சுன்னு வர சொல்லிட்டா. அவள்லாம் அழிச்சுன்னு வந்து எல்லாத்தையும் கேட்டா, இந்த விமானத்துக்கு இந்த பிளேட்டுக்கு எல்லாம் மெலீசா தங்க ரேக்கு கொடுக்கணும்னா எத்தனை பவுன் ஆகும் எஸ்டிமேட் சொல்லுங்க அப்படின்னு. அவ எல்லாருமே நீளம் எல்லாத்தையும் அளந்து பார்த்துட்டு இத்தனை பவுன் வேணும் அப்படின்னு சொன்னா. 100 பவுனுக்கு மேல வேணும் அது சொன்னா அப்பா அத்தனை பவுன் வேணுமா, இப்ப எங்க போறது அப்படின்னா. உடனே மேனேஜரும் சொன்னேன், நான் அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன், இதுக்கு கழட்டி எடுத்துட்டு இனிமே எஸ்டிமேட்டை கேட்டுட்டு அது முடியாதுன்னு சொல்லுவானே, இப்ப நம்மளால தங்க விமானம் பண்ற அளவுக்கு வசதி இல்லைன்னு தானே சொன்னோம் அப்படின்னா. பெரியவா இல்ல இல்ல என்ன எழுந்தல வருத்தமா இருக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டே இருக்கிறதே சங்கீதம் மேற மகாவித்வான் மகாராஜபுரம் விஸ்வநாத் ஐயர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். அவர் மடத்துக்கு வந்தாரு. பெரியவாங்கல்ல காமாட்சி கோவிலுக்கு வந்திருக்கா அப்படின்னு உடனே தரிசனத்துக்கு வந்தார். வந்தோடனே விஸ்வநாத் ஐயர் பெரியவா விசாரிச்சுன்னு பேசியிருந்தார். பேசிட்டு உடனே பெரியவா சொன்னா, எனக்கே மனசு ரொம்ப தாபமா இருக்கு. என்ன அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம், 100 வருஷத்துக்கு அப்புறம் பண்றோம். அப்படி இருந்தது முன்னால தங்க விமானமா இருந்தது, இப்போ தங்க விமானமா பண்ண முடியலையேன்னு தாபமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எனக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், சாந்தி வரட்டும். அதனால நீ ஏதானு பாடு, அம்பாள் மேல பாடு அப்படின்னு சொன்னா. எப்பொழுதுமே நமக்கு மருந்து என்ன, நம்மளோட கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு சங்கீதம் தானே பெரிய மருந்து. அதனால நீ சங்கீதத்துல கானமழை ஒழி அப்படின்னு அவர் சொல்ல மகாராஜபுரம் உருகி பாடினர். அம்பாள் மேல கீர்த்தனங்கள்லாம் பாடுற. பெரியவாளும் அப்படியே ஆனந்தமா லயிச்சுன்னு வந்தா. எல்லா கூட்டம் அப்படியே சைலண்டா நின்று கேட்டு இருக்கு. அப்படியே தெய்வீகமா இருக்கு அந்த சூழ்நிலையே. அப்படி அவர் பாடி முடிச்சோன்னு பெரியவா சொன்னா, அப்பா எனக்கு ரொம்ப மனசு விசாரமா இருந்தது, அன்னும் பாட்டை கேட்டோன்னு சாந்தி அடைஞ்சாப்புல இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு, உனக்கு ஆச்சாரியால் பண்ண கனகதாராஸ்தவம் தெரியுமோ? அவர் சொன்னார், தெரியும், இருந்தாப்புல யாரும் கூட சொன்னாக்கு கொஞ்சம் தடங்காத ஒரு யாரோ உங்களுக்கு தெரியும் மன்னர் தெரியும். உன்னை அடுத்தவா எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா கனகதாராஸ்தவங்கிறது ரொம்ப பிரசித்தமானதாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு. எங்க சொல்லுங்க அப்படின்னா, அங்கம் ரேகே உலகபூஷன் ஆசிரியந்தி அப்படின்னு மகாராஜ விஸ்வநாதையர் எல்லாருமே சேர்ந்து கனகதாராஸ்தவத்தை சொல்றா. பெரியவா கண்ணமோடு பிசாத உட்கார்ந்துருக்கா. அப்படியே அமானுஷ்யமா ஆழ்ந்த தியானம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி உட்கார்ந்துக்கிட்டே என்ன அதிசயம் அப்படின்னா, கனகதாராஸ்தவம் சொல்லிகிட்டே இருக்கிறதே முடிகிற சமயத்துல இங்க தரிசனத்துக்கு வந்த லேடிஸ் ஒரு எல்லாரும்
மகிமையா நிரூபணம் பண்ற உடனே இந்த தட்டோட அந்த நகைக்கடைக்காரர்கள்லாம் கொடுத்தா, இதுல எத்தனை பவுன் இருக்குன்னு பாருங்க, இதை வச்சுண்டு இதுக்கு எத்தனை வருமோ அந்த தங்கரை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவ முதல்ல எவ்வளவு எஸ்டிமேட் சொன்னாலோ அத்தனையே சேர்ந்துருந்தது. உதாரணத்துக்கு அவ 100 பவுன் வேணும்னா இந்த தட்டுல விழுந்ததும் 100 பவுனா இருந்தது. அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல சத்திய சங்கல்பம், அவ அம்பாளுக்கு சொர்ண விமானம் தான் பண்ணி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாள்னா அது எப்படி நடக்கும், எங்கேருந்து வரும், ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தபஸ்வி, அப்பேற்பட்ட மகான் பெரியவா. அப்படி அத்தனை ஸ்வர்ணமும் சேர முதல்லயே சொன்னேன், நடுப்புற 10 நாள் தான் இருக்குன்னு. ஒரு 10 நாள்ல அட்லீஸ்ட் 2 நாள் முன்னாலேயானும் யாகசாலையில ஆரம்பிக்கணும். அதையும் விடுங்கோ, நடுப்புற 1 வாரம் தான் முழுக்க இருக்கும். 1 வாரத்துல ஒரு தங்க விமானம் தயார் பண்ண முடியுமா? நமக்கு ஒரு மோதிரம் பண்ணணும், வளையல் பண்ணணும், அப்படி சங்கிலி பண்ணணும்னா கூட 10 நாள் 15 நாள் கடையில சொல்றா. ஆனா ஒரு தங்க விமானம் பண்றது 1 வாரத்துக்குள்ள பெரியவா தங்க விமானம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அத்தனை பவுனையும் கலெக்ஷன் ஆகி தங்க விமானம் ரெடி ஆகி அந்த 1944 பிப்ரவரி மாசம் கும்பாபிஷேகம் நடந்து கொடுத்து. இப்படி இல்லாம அதிசயம் எங்க நடக்கும், யார்கிட்ட நடக்கும், எங்க பார்க்க முடியும்? இதெல்லாம் நாம ஒன்னும் படிச்சு கிடிச்சு இல்ல, பார்த்தது, கண்ணெதிர்க்க பார்த்தது, அவ சொன்னது, அவ எழுதி வச்சது. அப்படித்தான் ஒரு அதிசய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதுல இருந்தே தெரியுது 1840 பெரியவாளோட பராபர குரு கும்பாபிஷேகம் பண்றதையும் அம்பாள், நீ காசி பணத்துக்காக என்னை விட்டுட்டு எங்க தேடிட்டு போற வான்னு சொல்லி உடனேயே அத்தனை திரவியங்களும் கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணான்னு முன்னால இருக்கிற சரித்திரம் சொல்றது. அதை நிரூபணம் பண்றாப்புல இப்பவும் 1944 அதே மாதிரியே ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்த இடத்துல சொர்ணமா கொட்டி சொர்ண விமானம் தயாராகி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அப்படின்னா இது காமாட்சியோட பெருமையும் காமிக்கிறது, அந்த காமாட்சியோட ஸ்வரூபமான பெரியவாளோட பிரபாவத்தையும் நமக்கு உணர்த்துறது. இப்படித்தான் பெரியவா யாத்திரையில போற இடங்கள் எல்லாம் எத்தனையோ நடந்திருக்கு, எவ்வளவோ அதிசயங்கள், எத்தனையோ லீலைகள். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல அம்பின்னு ஒரு கிராமம், கீழம்பி அப்படின்னு சொல்லுவா. இப்போ அம்பிகாபுரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேர் அம்பிகாபதீஸ்வரர் அப்படின்னு பேரு. இந்த கிராமத்தை 11ஆம் நூற்றாண்டுல இருந்த சோழராஜன் விஜயகண்ட கோபாலன் அப்படிங்கிற சோழராஜா அத காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு தானமா கொடுத்ததா ரெக்கார்டு சொல்றது, செப்பேடு சொல்றது. அன்னியிலேந்து அந்த கிராமம் காஞ்சி காமகோடி பீடத்தோட கிராமமா இருந்திருக்கு. அதுல காமகோடி பீடத்துல 60வது பீடாதிபதிகளா இருந்தவர், அதாவது கோவிந்தபுரத்துல இருக்காரு போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவரோட சிஷ்யர் அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அவரோட திருநாமம். அந்த ஆச்சாரியால் சித்தியான ஸ்தலம் அது. இன்னைக்கும் அந்த இடத்துல சன்னியாசி மேடு அப்படின்னு சொல்றா, ஒரு வயலுக்கு நடுப்புற ஒரு மேடா இருக்கு. அந்த இடத்துல இந்த ஆச்சாரியாலோட சமாதி இருக்கு. அப்படி காஞ்சி காமகோடி பீடத்தோட இந்த கிராமம் அம்பிங்கிற கிராமம் ரொம்ப தொடர்புடையதா இருக்கு. இந்த அம்பிக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, பெரியவாளோட ஆராய்ச்சியில தெரியறது, இன்னும் பல அறிஞர்கள்லாம் அதை ரொம்ப நியாயமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறா. தமிழ்ல கம்பராமாயணம் பண்ணின புலவர்ல தலை சிறந்தவர் கம்பர். அந்த கம்பரோட ஊர் எதுவா இருக்கும் அப்படின்னா, பொதுவா நாம தஞ்சாவூர் ஜில்லால தேழந்தூர் அப்படி எல்லாம் சொல்றோம். ஆனால் பெரியவாளோட அபிப்பிராயம் என்னன்னா, இவர் இந்த அம்பிங்கிற ஊரை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள்லாம் சில பேர்லாம் இதை ஒத்துக்கிறா. காரணம், அவரோட பேர் கம்பன்னு இருக்கு. கம்பன் அப்படின்னாலே ஒண்ணும் இல்லை, ஏகம்பர் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிறோம். இந்த ஏகாம்பரேஸ்வரரைத்தான் தமிழ்ல கம்பன் கம்பன் அப்படிங்கிற ஏகம்பன் ஏகம்பன் அப்படின்லாம் நமக்கு தேவாரத்திலேருந்து எல்லாத்துலயுமே வருது. கம்பா நதிங்கிற நதி பாயறதுனாலேயே இதுக்கு கம்ப நாடுன்னே பேரு. கம்பங்கிற நதி பாயறதுனால கம்ப நாடுன்னு பேரு. கம்பரை சொல்றதையே கம்பநாட்டாழ்வார் அப்படிங்கிற. கம்பநாடுனாலே இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த இடம்தான். இந்த காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் வந்து 5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு இந்த அம்பிங்கிற கிராமமும். இது
சாட்சி நம்பர் 2 கம்பநாட்டாழ்வார்னு சொல்றதுனாலே இவர் இந்த பக்கத்தை சேர்ந்தவரா இருக்கணும்னு. 3வது கம்பரோட பிள்ளைக்கு பேர் அம்பிகாபதினு பேரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அம்பிகாபதினு. இந்த கீழம்பியில இருக்கிற சுவாமி பேர் அம்பிகாபதீஸ்வரர் அப்படின்னு முன்னமே பார்த்தோம். தன்னோட ஊர்ல இருக்கிற சுவாமி பேரை தான் நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறதுங்கிறது நமக்கு அநேகமா இன்னி வரைக்கும் ஒரு சம்பிரதாயமா இருந்துட்டு வந்திருக்கு. அதே ஒட்டி தான் போல இருக்கு கம்பரும் தன்னோட பிள்ளைக்கு தன்னோட ஊர்ல இருக்கிற சுவாமியான அம்பிகாபதீஸ்வரர் அப்படிங்கிற பேரை அம்பிகாபதி அப்படின்னு வச்சார் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்ற. அதுக்கு மேல தொண்டை நாடு சான்றோர் உரைத்து அப்படின்னு ஒரு பழமொழி. தொண்டை நாட்டுல தான் சான்றோர்கள் அறிஞர்கள்லாம் நிரம்பி இருந்தா அப்படின்னு. அதாவது சோழ நாட்டுக்கு சோறுடைத்துன்னு சிறப்பு, பாண்டிய நாட்டுக்கு முத்துடைத்து சிறப்பு, இப்படி சேர நாடு வேழமுடைத்து சிறப்பு மாதிரி இந்த தொண்டை நாடு அறிஞர்கள் நிரம்பினது, சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி இருந்ததுனால்தான், அறிஞர்கள் நிரம்பின பூமியா இருந்ததுனால்தான், பிரதேசமா இருந்ததுனால்தான் கல்வியில் சிறந்த காஞ்சி, கல்வியில் கரை கண்ட காஞ்சி அப்படின்லாம் நமக்கு இலக்கியங்கள்லாம் வருது. காஞ்சின்னாலே அறிஞர்கள் நிறைந்தது, வித்வான்கள் நிறைந்தது, பண்டிதர்கள் நிறைந்தது அப்படின்லாம் சொல்றோம். அதாவது கடிகாஸ்தானம் அப்படின்னு யூனிவர்சிட்டி எல்லாம் கூட இருந்திருக்கு அது காஞ்சிபுரத்துல. அதை ஒட்டித்தான் பிற்காலத்துல காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஏனாத்தூர்ங்கிற இடத்துல பெரியவாளோட பேர்லயே பெரியவா ஆசைப்பட்டா. அங்க ஏதோ பூர்வத்துல கடிகாஸ்தானம்லாம் இருந்திருக்கு, யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. அதே மாதிரியே திருப்பி இந்த காஞ்சிபுரம் அதோட புத்தி பிரகாசத்துக்கு அறிவுக்கு சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசைப்பட அவளோட சிஷ்யாளான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த ஏனாத்தூர்ல பெரியவா பேர்லயே ஒரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா அப்படின்னு யூனிவர்சிட்டியும் ஸ்தாபிதம் பண்ணிக்கா. அதுதான் கடிகாஸ்தானம் அப்படின்னு. பெரிய பிரம்மாண்டமான லைப்ரரி இருக்கு, எல்லாம் அங்க இருக்கு. எதுக்கு சொல்றேன், இந்த கடிகாஸ்தானம் முதற்கொண்டு யூனிவர்சிட்டி முதற்கொண்டு இருக்கிற அளவுக்கு இந்த காஞ்சிங்கிறது ஒரு காலத்துல புராண ரீதியாகவும் வரலாறு ரீதியாகவும் பிரசித்தமா இருந்திருக்கு. அதோட மட்டும் இல்ல, இன்னும் மற்ற மதத்தை பார்த்தீங்கன்னா சமண மதம் முதலான மதங்கள்லாம் கூட இந்த காஞ்சியை ரொம்ப முக்கியமா வச்சிருந்திருக்கு, அறிஞர்கள்லாம் இருந்திருக்கா. அப்படி இருந்ததுனாலேயே தான் ஆதிசங்கர பகவத் பாதாளும் இந்த காரணத்தெல்லாம் உத்தேசிச்சு சர்வஜ்ஞ பீடத்தை இந்த காஞ்சிபுரத்துல தான் ஸ்தாபிதம் பண்ணி சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணினா அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஆச்சாரியாலும் சர்வஜ்ஞ பீடாரோகணம் ஸ்தாபிதம் பண்றதுக்கும் இந்த தொண்டை நாடுதான் முக்கியமான ஸ்தலமா இருந்திருக்கு, மோட்சபுரியில ஒன்னா இருந்திருக்கு. இத்தனை சிறப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த அம்பிகாபுரம், இந்த அம்பிகாபதீஸ்வரை இதெல்லாம் வச்சுட்டு கம்பருக்கும் இந்த இடமா இருந்திருக்கலாம். அப்புறம் அவ மைக்ரேட் ஆகி அந்த பக்கம் எங்கேயானு போயிருக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்ற. அதனால கம்பரும் இந்த தொண்டை நாட்டை சேர்ந்தவர் தான், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு பெரியவா சொல்லிக்கிறா. ஏன்னா பெரிய பெருமைன்னா எதுவா இருந்தாலும் ஒரு அறிஞர் இருந்தான்னா, ஒரு மேதாவி இருந்தான்னா, அவ ஊரை சேர்ந்தவா அப்படின்னா அந்த பிரதேசத்துக்கு ஒரு பெருமை தானே. அப்படி இப்படி இதெல்லாம் பெரியவாளோட ஆராய்ச்சியில ஒண்ணு, ரொம்ப அபூர்வமான ஆராய்ச்சி ஒண்ணு. இப்படி யாத்திரை தொடர்றது.